எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு விரலா ஒரு லெட்டரா தேடுவேன். ஏன்டா ஏபிசிடி ஆர்டரா வைக்காம மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள். ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதனால அது கொஞ்சம் சரியா தெரியாது சார். இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜிக்கும் இருக்க சம்மந்தம் வந்து என்னுடைய ஃபோன் மட்டும்தான். அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான். அதில் நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்ட்லாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு. எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னை வர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்.